Jan 19, 2025 பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட கிராண்ட் ஃபினாலே. ஃபர்ஸ்ட்டு வந்து 11 வரைக்கும் வந்து டைமிங் போட்டிருந்தாங்க. நான் வந்து 10:30 தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம்னு நினச்சேன். ஃபைனல் மட்டும் பார்த்துக்கலாம், அதாவது வந்து யார் வினர் மட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. எதுக்கும் பார்த்தா அப்பயே வந்து 2 பேர் கை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க, முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா. சரி வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் தான் போல், 10:30 தானே ஆகுது, பரவாயில்ல பார்த்துட்டு படுத்துருவோன்னு பார்த்தா, நீங்கள் 2 பேரும் பதட்டமாக இருக்கீங்க, நான் பிரேக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இப்படின்னு பிரேக் முடியே வந்து 10:45 ஆகிட்டு. சரி அதுக்கப்புறம் வந்து 2 பேர் கையை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்டில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க, நான் மட்டும் இதை பண்ணால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஹெட்டும் கிளஸ்டர் ஹெட்டையும் வந்து கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேர் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு அனௌன்ஸ் பண்ண 11க்கு மேலே ஆகிட்டு. அப்புறம் வந்து இந்த விஜய் டிவி ஹெட் இருக்கார்லையே, அவர் வந்து விஜய் சேதுபதி அண்ணனை பற்றி பேசிகிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஹோஸ்ட்டாக வைங்களான்னு கேட்டப்போ வந்து எனக்கு பிக் பாஸே பிடிக்காதுங்க, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். சேம் நானும் அப்படி தான், இந்த சீசன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐடியாலாம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க, ஒன்றும் தெரியல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி கடைசியில் வந்து எங்களுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு வந்து ஹோஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து அப்படி தான், பிடிக்காதவங்களே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட ஜேர்னியும் நீங்கள் போட்டு காட்டுறீங்களே, உங்களோட ஜேர்னியை நாங்கள் போட்டு காட்டுறோம்னு சொல்லிட்டு போட்டு காட்டினாங்க. அதுக்கு தான் இவ்வளோ கிளாப்ஸு. இந்த சீசனில் அந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே கோல்டன் கண்டஸ்டன்ட்டாம்மா சொன்னாங்க இவங்க. அது வந்து யாரையுமே வெளில அனுப்பவே எங்களுக்கு மனசே வரல, அப்படியே ஏப்ரல் வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம் போல் தோணுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஹெட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களோட ஜேர்னி வந்து போட்டாங்க, ஹோஸ்டோட ஜேர்னியை. ஃபர்ஸ்ட்டு வந்து சாரோட இன்ட்ரோ போட்டுட்டு நாரா ஜான் சாங்கை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபயராக இருந்துச்சு அதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் போக போக எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து எடுத்து சொன்ன விதம், கலாய்ச்ச விதம், அப்புறம் வந்து க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது தப்பு இது கரெக்டுன்னு சொன்னது எல்லாத்தையுமே வந்து வரிசையாக வந்து காட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை காட்டினாங்க. ஹோஸ்டிங் மட்டும் இல்லாமல் ரோஸ்டிங் எல்லாத்தையுமே வரிசையாக வந்து காட்டிகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலாக இருந்துச்சு, போக போக வந்து ரோஸ்ட்டு கோவமானது அதெல்லாமே வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. வளன்னு அப்படியே அந்த ஏவியே வந்து 5 minutes 32 seconds வந்து போயிட்டு, அப்படி எப்போடா வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி நான் உட்காந்துருந்தேன். வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி 11:05 ஆகிட்டு, இதுக்கே வந்து 11 ஆகிட்டு. நீங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹவுஸ்குள்ளே போனேன். அப்போ வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸாக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நடுப்புற உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஹவுஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து லவ்வால் ஃபர்னிஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வேர்டு அந்த விதம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க சொன்னது பிடிச்சிருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷப்பா ஒரு வழியாக 3வது தடவையாக கையை பிடிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போயாவது வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை மறுபடியும் ஒரு பிரேக்கா? சௌந்தர்யாவுக்கு ஜூம் வைக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிச்சு, என் முத்து வராமல் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து ஜாக் வந்து எலிமினேட் ஆகும்போது பார்த்தா இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன், ஃபைனல் தான். யாரெல்லாம் நினச்சிங்க விஷா வந்து ரன்னர் அப்பா வருவாங்கன்னு? நானும் அதே தான் நினச்சேன், பட் அது நடக்கலை. பரவாயில்ல, பார்ப்போம். முத்துக்குமரன்னு சொன்ன இடத்துக்கு அவங்க அம்மா ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ தான் கெட்டவனாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவங்க பிள்ளை தான் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதே தான் அதுலேயும் நடந்துச்சு. முத்துக்குமரனை வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் அண்டு பேசினாங்க பாருங்கள் ஒரு வார்த்தைன்னு, எங்கே தான் என் கையே தூக்கிறீங்களோன்னு நினச்சேன் சார் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். விஜய் சேதுபதி சாருக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிற விதமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் கையை தூக்கினீங்கன்னா எங்கள் அப்பாவே ட்ராஃபி வாங்கி முத்துக்கிட்டே கொடுத்துருப்பாங்க சார், அவன் தான் சார் டிசர்வ்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த சீசன் பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.